அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பக்கங்கள் கொண்ட புதிய கடிதம் ஒன்று முதல்வர் விஜய்க்கு தலைமை செயலகம் அனுப்பியிருக்கிறது. அமலாக்கத்துறை தலைமை செயலகம் அனுப்பியிருக்காங்க. இது குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாகவும், அதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய கோப்பு அவருடைய மேசைக்கு வந்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இந்த 2 விஷயங்கள் பற்றிய தீவிர ஆலோசனையில் தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் மும்முரமான ஒரு வேலைப்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறதாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியல் களம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் சற்றும் பரபரப்பு குறையாம நகர்ந்து கொண்டுதாங்க இருக்கு. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் கோட்டை வட்டாரத்தில் இப்போது மிக முக்கியமான ஒரு விவாதம் ஒழிச்சிருக்கு. அது முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோவை தெற்கு தொகுதி திமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கு மற்றும் அதற்கு தேவையான அனுமதி குறித்துதான். கடந்த மே 15, 2026 அன்று அமலாக்கத்துறை தலைமை செயலாளர் சாய்குமார் 3 பக்கங்கள் கொண்ட ஒரு புதிய கடிதம் ஒன்றை முதல்வர் விஜய்க்கு அனுப்பியிருந்தாங்க. அதில் வேலைக்கு பணம் பெற்று மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியை தொடர மாநில அரசின் முறையான அனுமதியை கோரியிருந்தாங்க. இதற்கிடையே புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த முக்கிய கோப்பு முதலமைச்சர் விஜயின் மேசைக்கு வந்திருக்கிறதாகவும், இது குறித்து அவர் உயர் அதிகாரிகளுடன் ரகசிய ஆலோசனை அல்லது ஆய்வு கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கோட்டை வட்டாரத்தில் செய்திகள் கசிந்திருக்கிறது. ஒரு முதலமைச்சர் தனது நிர்வாக அதிகார வரம்பிற்குள் எந்த ஒரு கோப்பு குறித்தும் எந்த ஒரு துறை அதிகாரிகளுடனும் ஆய்வு கூட்டம் நடத்த முழு சட்டப்பூர்வ உரிமை உண்டு. எனவே செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் கடிதம் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமை செயலாளர் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு எந்தவித தடையும் இல்லை. அது முழுமையான அனுமதிக்கப்படும். ஆனால் இந்த விவகாரத்தில் எழக்கூடிய உண்மையான கேள்வி கூட்டம் நடத்தப்படுமா என்பதல்ல, அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும், அதற்கு சட்ட வடிவம் தரப்படுமா அப்படிங்கிறது தான். அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தே மற்றும் தாவேக கட்சியின் மாநாடுகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது திமுக அரசின் மீது குறிப்பா செந்தில் பாலாஜி மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் விஜய். ஊழல் கரைபடிந்தவர்கள், டாஸ்மாக் முறைகேடுகள் என பெயர் குறிப்பிடாமலும் நேரடியாகவும் பலமுறை செந்தில் பாலாஜியின் அரசியல் பாணியை விஜய் கடுமையாகவே எதிர்த்திருக்காரு. தேர்தல் களத்திலையும் இந்த ஊழல் எதிர்ப்பு முழக்கமே விஜயின் தாவேகாவுக்கு பெரிய பலமாகவே அமைந்திருந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று செந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்து விஜய் பாடியதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட சூழல்ல விஜயே இப்போது முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். தான் தொடர்ச்சியாக எதிர்த்த ஒரு நபரின் மீதான விசாரணைக்கு தன் கைகளாலேயே அனுமதி கொடுக்கும் அதிகாரம் இப்போது விஜய்க்கு வந்துள்ளது. ஏற்கனவே இந்த அனுமதி கோரல் விவகாரம் ஆளுநர் மாளிகைக்கும் தலைமை செயலகத்திற்கும் இடையே பந்தாடப்பட்டு வந்தது. மாநில அரசே இதற்கு தகுதியான அமைப்பு என்று கடந்த பிப்ரவரியில் தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் இப்போது தாவேக அரசின் நீதிமன்றத்திற்குள் விழுந்திருக்கிறது. விஜய் அரசு இந்த அனுமதியை வழங்குமா இல்லையா என்பது இருவேறு கோணங்கள்ல விவாதிக்கப்படுது. செந்தில் பாலாஜி மீதான வழக்கு உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க தொடங்கும். இது விஜயின் ஊழலுக்கு எதிரான அரசியல் பிம்பத்தை கெட்டிப்படுத்தும். தான் சொன்னதை செய்து காட்டிவிட்டார் என்ற பெயர் கிடைக்கும். நிர்வாக காரணங்களை காட்டி கோப்பு தாமதிக்கப்பட்டால் அது எதிர்கட்சியான திமுகவோடு ஏதேனும் நிழல் உடன்பாடா அல்லது புதிய அரசு சட்ட நுணுக்கங்களை ஆராய்கிறதா என்ற அரசியல் விமர்சனங்களை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். செந்தில் பாலாஜி அண்மையில் அளித்த பேட்டியில் புதிய தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம், இது ரியல் ஆட்சியா என்றதறியும் என பேசியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த அமலாக்கத்துறை கடிதத்தின் மீது எடுக்கப்படும் முடிவு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி இந்த வழக்கில் இருக்கக்கூடிய முகாந்தர
ஆதாரங்களை ஆராய்ந்து நீதிமன்ற விசாரணைக்கு பச்சை கொடி காட்டுவாரா அல்லது சட்டத்துறை ஆலோசனையின் பேரில் அடுத்த கட்ட நகர்வை அறிவிப்பாரா? ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் இப்போது தலைமை செயலகத்தின் 5ஆம் தளத்தை நோக்கித்தான் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலவரத்தின்படி பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பாகவும் எழுந்து வருகிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த நிலையில் வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பாக செந்தில் பாலாஜி மீதான வழக்கை நடத்த அமலாக்கத்துறைக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் வலியுறுத்தியிருக்கார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வேலை வழங்குவதாக கூறி அப்பாவி இளைஞர்களிடம் மோசடியாக வசூலித்து கோடிக்கணக்கான பணத்தை சட்டவிரோதமான பரிமாற்றம் செய்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்டது. இந்த வழக்கில் விசாரணையை தொடங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு அமலாக்கத்துறை கோரிக்கையும் விடுத்திருந்தாங்க. அரசு நிர்வாகத்தில் தூய்மையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. திமுகவை சேர்ந்த தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில் பாலாஜி 2011 முதல் 2015 காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர்கள், பொறியாளர்கள் உள்ளிட்ட பணிகளை வழங்குவதாக கூறி பல்லாயிரக்கணக்கானோரிடம் கோடிக்கணக்கில் பணம் வசூலித்து ஏமாற்றியதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளாங்க. இந்த வழக்கின் விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றும் வந்துட்டு இந்த வழக்கு அடிப்படையாக கொண்டு வேலைவாய்ப்பு மோசடி மூலமா கிடைத்த பணத்தை சட்டவிரோத பரிமாற்றம் செய்ததாக செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை சென்னையில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையிலையும் இருக்கு. இந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு 410 நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர அரசின் அனுமதி அவசியம் அப்படிங்கிறதுனால செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர முந்தைய திமுக ஆட்சியில் அனுமதி அளிக்கப்படலை என்பதாலும் சட்டவிரோத பணப்பரிமாற்று வழக்கில் இன்னும் நீதிமன்ற விசாரணையை தொடங்க முடியல. செந்தில் பாலாஜி மீதான வழக்கின் விசாரணைக்கு அனுமதி கோரி கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதி அப்போதைய ஆளுநர் RN ரவி அவர்களிடம் அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்தது. ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர அனுமதி கோரி அரசிடம்தான் நேரடியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறி அமலாக்கத்துறையின் கோரிக்கையை முந்தைய அரசு நிராகரித்துவிட்டது. அதைத் தொடர்ந்துதான் இப்போது அமலாக்கத்துறை தமிழக அரசின் தலைமை செயலாளருக்கு உரிய ஆதாரங்களுடன் கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. போக்குவரத்து கழகங்களில் வேலை வழங்குவதாக கூறிய ஆயிரக்கணக்கானோரிடம் பணம் வாங்கியதாக செந்தில் பாலாஜியை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவ்வாறு பாதிக்கப்பட்ட பலருக்கு நேரடியாக பணத்தை திருப்பி கொடுத்ததாகவும் உயர்நீதிமன்றத்தில் அவர் தெரிவித்து மறுக்கிறார். இந்த மோசடி மூலம் கிடைத்த பணத்தை செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததற்கு ஆதாரங்கள் உள்ளன. இத்தகைய குற்றங்களை செய்த ஒருவர் திமுக அரசால் உருவாக்கி தரப்பட்ட பாதுகாப்பு போர்வையை பயன்படுத்திக் கொண்டு தப்பிப்பதை அனுமதிக்க கூடாது என்றும் கூறியிருக்கின்றனர். இதனையே பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற விசாரணையை தொடங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னும் அவர் கூறியிருக்காரு.